திருப்பாவை 24ஆம் பாசுரம். அன்றி உலகம் அளந்தாயடி போற்றி சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய்திரள் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இந்த 24வது பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் சுவாமியினுடைய திருவடியை போற்றி பாடுகிறார். சுவாமியினுடைய அருட்கண் பார்வை நம் மீது பட்டது. அவரினுடைய திருக்கோலமாக வந்து சுவாமி அவர்கள் கேட்ட மாதிரி அமர்ந்து விட்டார். அந்த திருக்கோலத்தை பார்த்த உடனே எதை போற்ற வேண்டும்னு யோசிச்சார் ஆண்டாள் நாச்சியார். எப்படி பெரியாழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினாரோ அதை போன்று தன்னுடைய திருவடியை பாட வேண்டும் என்று மகளாகிய நாச்சியார் நினைத்தார். உடனே திருவடியை பற்றி போற்ற வேண்டும் என்று ஆரம்பித்தார். அன்றி உலகம் மலர்ந்தாய் அடி போற்றி. உன்னுடைய பாதம் திருவடி இருக்குதே பெருமானே, அது எப்பேற்பட்ட பாதம் தெரியுமா? ஸ்ரீதேவியும் பூதேவியும் உன்னை வணங்குவதற்காக கூட கொஞ்சம் தயங்கி தயங்கி எங்க உன்னுடைய பூ மாதிரி மென்மையா இருக்கிற அந்த பாதம் வலிச்சிடுமோன்னு அத்தனை தயக்கத்தோடு வணங்குவாங்க. அப்பேற்பட்ட அந்த மென்மையான பாதம் தேவர்களுக்காக கரடுமுரடான பாதையெல்லாம் தாண்டி 3 உலகமும் அளந்ததே. அந்த திருவடியை நாங்கள் என்ன சொல்வோம்? அந்த திருவடிக்கு போற்றின்னு சொன்னார். சென்று தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி. புலியை குகைக்கே சென்று வேட்டையாட வேண்டும் என்று ஒரு வீரனான வேட்டை புரிகின்றவன் எத்தனை வீரமிக்கத்தோடு அந்த குகைக்கு செல்வானோ அதை போன்று சீதா பிராட்டியாரை கடத்தி சென்ற இலங்கை வேந்தனாகிய ராவனுடைய இடத்திற்கே படைசூழ நீ சென்று அவனை வென்றாயே. ஒரு பெண்ணிற்காக சென்ற உன்னுடைய வெற்றியும் உன்னுடைய குணத்தையும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நான் போற்றாவிட்டால் அது எத்தனை தப்பாக ஆகிவிடும். அதனால் உன் திருவடி போற்றின்னு பாடினார். பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றின்னு பாடினார். அந்த அழகான திருவடிக்கு காப்பு கற்ற விதத்துல ஒரு விஷயத்தை சொல்லணுமேன்னு யோசிச்சார் ஆண்டாள் நாச்சியார். அன்றைக்கு சகடாசுரன் என்று சொல்லக்கூடிய அந்த அசுரனினுடைய காலை உதைத்தாயே, உன்னுடைய திருவடியை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? அதற்கு போற்றின்னு சொன்னார். கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றின்னு சொன்னார். அன்னைக்கு விளாம்பழமாக ஒரு அசுரன் வந்தான். கபிதாசுரன் ஒரு அசுரன். கன்றாக ஒரு அசுரன் வந்தான். வச்சாசுரன் ஒரு அசுரன். இந்த 2 அசுரனும் நீ விளையாடிட்டு இருக்கும் பொழுதே அந்த ஆயர் குலத்தை பார்த்துக்கணும்னு நினைச்சு ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்ற விதத்துல ஒரு அசுரனை கொண்டே இன்னொரு அசுரனை நீ அழித்தாயே. அந்த விளாம்பழமாகிய அசுரனை அழிப்பதற்காக இந்த கன்றாகி இருக்க அசுரனே தூக்கி எறிந்து இருவரையும் கொன்றாயே சுவாமி, உன்னுடைய திருவடியை நாங்கள் போற்றாமல் இருக்க முடியுமான்னு சொன்னார். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு சொன்னார். ஆயர் குலத்தையும் அந்த பசுக்களையும் காப்பதன் பொருட்டு கோவர்த்தன கிரியை உன்னுடைய சுண்டு விரலா சுமந்து கொன்று நீ நின்றாயே சுவாமி, உன் இரக்க குணத்தை என்னன்னு சொல்லுவோம்? போற்றின்னு பாடின. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றின்னு பாடின. அந்த வேல் போற்றின்னு பாடுறாரே, நீனு வெறும் கோவர்த்தனகிரியை தூக்கி வச்சு தான் காப்பாத்துவியா? இல்லையே, சிங்கம் புலிலாம் வந்து இந்த மாடை வேட்டையாடி விடும் என்பதற்காக உன்னுடைய கையில ஒரு வேலை வைத்து கொண்டு அவர்களை காத்து வந்தாயே சுவாமி, உன் வீரத்தை போற்றுகிறோம், அந்த வேலை போற்றுகிறோம்னு சொன்னார். நமக்கு இந்த இடத்துல சந்தேகம் வரலாம், கிருஷ்ண பரமாத்மா கையில் புல்லாங்குழல் தானே இருக்கும், சாமி கையில் எப்படி வேல் இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா, அதுக்கு தான் முதல் பாசுரத்திலே சொன்னாங்க, நந்தகோபன் கையில் ஒரு கூர்வேல் இருக்குதான், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன்னு சொன்னாரே, அந்த வேலை யாருக்கு கொடுக்கணும்? அடுத்தபடியாக குழந்தையாகிய தன்னுடைய வம்ச வாரிசாகிய கிருஷ்ணனுக்கு தானே கொடுக்கணும். அதனால தான் இந்த இடத்துல அவருடைய வம்சம்னு சொல்றதுக்காக ரொம்ப அழகாக அந்த வேலை போற்றினார். என்றென்றும் என் சேவகமே ஏந்தி பறைக்கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். என்றென்றும் சேவகமே, உன்னுடைய போற்றிய இது மட்டும்தான் சொல்ல முடியுமா? சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால உனக்கு சேவகம் செய்வதும் உன்னை போற்றி பாடுவது மட்டும்தான் எங்கள் வேலை. உன்னை பற்றி பாடுகின்ற இந்த வாய் வேறு எதுவும் தவறான வார்த்தைகளை பேசாது, வேறு யாரையும் போற்றாது, இறந்து போகின்ற மனிதர்களை பற்றி போற்றாது, என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பரம்பொருளாகிய உன்னை மட்டும்தான் நாங்கள் பாடுவோம் சுவாமின்னு ரொம்ப அழகாக இப்படி பாடி எங்களுக்காக இறங்கி வரமாட்டாயோ சுவாமின்னு கேட்கின்ற விதத்திலே ரொம்ப அழகாக ஆண்டாள் நாச்சியார் இந்த போற்றி மாலையை சுவாமிக்கு அற்புதமாக சமர்ப்பித்தார்.